morning to all. Now we talk about genetics, adla heredity and variation. இந்த டாபிக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். What about genetics? The science of inheritance or heredity. அதான genetics அப்படினு பார்த்தோம். இந்த வேர்டை யார் காயின் பண்ணா? எப்போ காயின் பண்ணாங்க? W. Batson சொல்ற சயின்டிஸ்ட் 1906ல காயின் பண்ண ஒரு வேர்ட் தான் genetics. Genetics Batson எப்படி டிஃபைன் பண்ணிருந்தார்? Yes, the mechanism of transmission of characters from parent to offsprings. அதுதான genetics அப்படின்னு டேர்ம் பண்ணிருந்தாரு. சேம் அதே டெஃபினிஷன் தான் ஹெரிடிட்டிக்கு சொல்லிருக்காங்க. ஓகே, ஏன் அப்படின்னா பேட்சன் ஜெனட்டிக்ஸ் என்னன்னு டேர்ம் பண்ணிருந்தாரு? இந்த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, இன் அதர் வேர்ட்ஸ் சயின்ஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரா? ஓகே, இங்கே நம்ம ஜெனட்டிக்ஸ்ன்றது இந்த டிரான்ஸ்மிஷன் மட்டும் கிடையாது. ஜெனட்டிக்ஸ் which deals about heredity and variation. இதை பற்றி டீல் பண்ணுற ஒரு பிரான்ச் ஆஃப் பாட்னி தான், பயாலஜி தான் ஜெனட்டிக்ஸாக இருக்கும். இதில் ஹெரிடிட்டி as well as வேரியேஷன் ரெண்டு ஃபேக்டர்ஸ் பற்றியும் டீல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம நேற்று பார்க்கும்போது ஜெனட்டிக்ஸோடைய சப் டிசிப்ளின்ஸ் பார்க்கும்போது 4 இருந்துச்சுடா. என்னென்ன இருந்துச்சு? டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ், அது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ் 4 டைப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா? ஓகே, ஜீன்ஸோட ரோல் என்ன பார்த்தோம்? which transmits or inherit characters, biological informations ஒரு ஜெனரேஷன் பேரண்ட் கிட்டேருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணது தான் ஜீன்ஸ்னு பார்த்தோமா? என்னென்ன கேரக்டர்ஸ் அது டிரான்ஸ்மிட் பண்ணும்? எஸ், பயோகெமிக்கல் கேரக்டர்ஸ், anatomical characters and behavioral characters. இது 3 டைப் ஆஃப் கேரக்டர்ஸும் பேரண்ட் கிட்டேருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணுறது தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? சேம் பேட்சன் ஜெனட்டிக்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் சொன்னாரோ அதே டெஃபினிஷன் தான் ஹெரிடிட்டிக்காக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜெனட்டிக்ஸ்ன்றது இந்த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி ஆர் சயின்ஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெரிடிட்டின்றது என்ன அப்படின்னா சில கேரக்டர்ஸ் பேரண்ட் கிட்டேருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது தான் ஹெரிடிட்டி. சேம் ஜெனட்டிக்ஸோட டெஃபினிஷன் தான். செகண்ட் ஒன் வேரியேஷன். வேரியேஷன் what வேரியேஷன்ஸ் வேறுபாடு இருக்கிறது, டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தான் வேரியேஷன் இல்லையா? இப்போ எங்கே இருக்கிறது அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் பார்த்தா கண்டிப்பாக வேறுபாடோடு தான் இருக்கும். வித்தின் ஸ்பீஷியஸ் ஒரு பாப்புலேஷன் எடுத்துப்போம். what பாப்புலேஷன்? ஒரு சிங்கிள் ஸ்பீஷியஸ் லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கிறது தான் பாப்புலேஷன் இல்லையா? இது மேபி ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் நிறைய நம்பர்ஸில் இருக்கலாம். ஹோமோசெப்பியன் நிறைய நம்பர்ஸில் இருக்கலாம். இல்லை சொலானம் நைக்ரம் ஏதோ ஒரு ஸ்பீஷியஸ் லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கிறது தான் பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன் இருக்கிற ஆர்கானிசம் அதோடைய கேரக்டர்ஸில் சில டிஃப்ரென்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ஷோ பண்ணுறது தான் வேரியேஷன்ஸாக இருக்கும். The organism belonging to the same natural population or natural species that shows a difference in their characteristics. நேச்சுரல் பாப்புலேஷன் ஏன் டேர்ம் பண்ணுறாங்க அப்படின்னா சப்போஸ் ப்ரீடிங் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு பயோடெக்னாலஜி ப்ராசஸ் மூலமாக நம்ம ஒரு ப்ரீடர் ப்ரீடிங் ப்ராசஸ் மூலமாக ஒரு ஸ்பீஷஸை ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்பீஷஸ் நார்மல் ஒரிஜினல் வைல்ட் ஸ்பீஷஸ்லேருந்து கண்டிப்பாக டிஃப்ரென்சஸை கன்சிடர் பண்ணிக்கோ இல்லையா? அது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நேச்சுரல் பாப்புலேஷனில் இல்லை நேச்சுரல் ஸ்பீஷஸில் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் அதோடைய கேரக்டர்ஸில் சேஞ்சஸை லீட் பண்ணுறது தான், சேஞ்சஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது, சேஞ்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வேரியேஷன் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. வேரியேஷன் இருந்து ஒரு நேச்சுரல் பாப்புலேஷனில் ஒரு நேச்சுரல் ஸ்பீஷஸில் இருக்கிற நேச்சுரல் ஸ்பீஷஸ் அதோடைய கேரக்டர்ஸில் டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வேரியேஷன்ஸாக இருக்கும். இந்த வேரியேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பாலினேஷன் படிச்சிருக்கோம், செல் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் படிச்சிருக்கோம். ரீப்ராடக்ஷனில் வெஜிடேட்டிவ் ரீப்ராடக்ஷன், செக்ஷுவல்லாம் படித்தோம் இல்லையா? அங்கெல்லாம் படிக்கும்போது கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸில் என்ன படிச்சிருப்போம்? வேரியேஷன்ஸ் லீட் ஆகும், வேரியேஷன்ஸ் எவல்யூஷனுக்கு டூல் ஆக்ட் ஆகும், இப்படிலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். வேரியேஷன்ன்றது எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்தில் மியூட்டேஷன், ஹைபிரிடைசேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதனால வேரியேஷன்ஸ் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிராசிங் ஓவர், செக்ஷுவல் ரீப்ராடக்ஷன் அப்போ, மியாட்டிக் டிவிஷன் அப்போ கிராசிங் ஓவர் நடக்கும்போது ஒரு ஆர்கானிசம் செக்ஷுவல் மேனரில் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே கேமிட் ஃபார்மேஷன் ப்ராசஸ் அப்போ, மியாட்டிக் டிவிஷன் அப்போ கிராசிங் ஓவர் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதோட ரிசல்ட்டில் நமக்கு ஃபார்ம் ஆகிற குரோமோசோம்ஸ் வேரியண்ட்டாக இருக்கும், ரீகம்பைண்டாக இருக்கும். அந்த ரீகம்பைண்ட் கேமிட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அதோடைய கேரக்டர்ஸில் வேரியேஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த வேரியேஷன்ஸ் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
better fitted in the struggle for existence. ஒரு ஆர்கானிசம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரபிள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி அது டாலரேட் பண்ணி சஸ்டைன் ஆகணும். அப்போ தான் அதால் சஸ்டைன் பண்ண முடியும், எக்ஸிஸ்டிங்காக இருக்க முடியும். அதுதான் நமக்கு ஒரு க்ளோனையும் ஒரு வேரியண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து பெட்டர் ஃபிட்டடாக இருக்கும், ஒரு நேச்சுரலாக ஒரு ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுக்கு எது வந்து பெட்டர் ஃபிட்டடாக இருக்கும் அப்படின்னா கம்பேர்டு டு க்ளோன்ஸ் வேரியண்ட்டுக்கு தான் இருக்கும். வேரியண்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கானிசம் வேரியேஷன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கோ அந்த ஆர்கானிசம் தான் வேரியண்ட் ஆர்கானிசம். அந்த வேரியண்ட் ஆர்கானிசம்க்கு என்ன எபிலிட்டி இருக்கும் அப்படின்னா பெட்டர் ஃபிட்டட் இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிளில் டாலரேட் பண்ணி சஸ்டைன் ஆகிறதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு பெட்டர் ஃபிட்டடாக இருக்கிறது இந்த வேரியன்ட் ஸ்பீஷஸாக இருக்கும். செகண்ட் ஒன் கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆர் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், என்விரான்மெண்டல் சேஞ்சஸை ஓவர் கம் பண்ணி டாலரேட் பண்ணி அடாப்ட் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு க்ளோன்ஸை விட வேரியண்ட்டுக்கு தான் அதுக்கான அடாப்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுதான் செகண்ட் ஒன். தேர்டில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷனுக்கு தேவையான ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுறது வேரியேஷன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரல் டிசார்டர்ஸ் வருது அப்படின்னா அது அந்த இடத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிடும் இல்லையா. எந்த இடத்துக்கு வந்திருக்கோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்பீஷஸையும் அது மோரார்லெஸ் எல்லா ஸ்பீஷஸையும் அது எல்லா ஸ்பீஷஸ்லையும் டெத்தை காஸ் பண்ணும். அது காஸ் பண்ணுற டெத் கிட்டேருந்து ஓவர் கம் பண்ணி ஒரு சில ஸ்பீஷஸ் க்ரோ ஆகும். அப்படி எந்த ஸ்பீஷஸ் க்ரோ ஆகும் அப்படின்னா இந்த வேரியண்ட்டால் தான் க்ரோ ஆக முடியும். ஏன் அப்படின்னா அந்த வேரியண்ட்குள்ளே அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுற ஓவர் கம் பண்ணுற எபிலிட்டி ஜெனட்டிக் மெட்டீரியல் எதுக்கு இருக்குன்னா வேரியண்ட் தான் இருக்கும். அதாவது ஒரு வேரியண்ட் ஸ்பீஷஸ்க்குள்ள இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் நேச்சுரல் மேனரில் செலக்ட் ஆகி சர்வைவ் ஆகிறதுக்கான எபிலிட்டி அதுக்கு இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் நேச்சுரல் டிசார்டர்ஸில் எது வந்து வைப் அவுட் ஆகாமல் இருக்கோ அதுக்கு தான் என்ன கேரக்டர், அந்த ஸ்பீஷஸ் என்ன சொல்லுவோம்னா நேச்சுரலி செலக்டட் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேச்சுரலி செலக்டட் ஸ்பீஷஸ்க்கு தேவையான செலக்ட் ஆகிறதுக்கு தேவையான ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ராசஸாக எது இருக்கும் அப்படின்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடர்ஸ் இருக்காரு அப்படின்னா ப்ரீடர் நல்ல ஈல்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை ஃபார்முலேட் பண்ணணும். அப்படி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு அவர் நிறைய செலவு பண்ணி நல்ல ஈல்டிங்கை அப்டைன் பண்ணுறதை விட லெஸ் இன்புட்டில் நல்ல ரெசிஸ்டன்சி, டிசீஸ் ரெசிஸ்டன்சி, ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நல்ல ரெசிஸ்டன்சி இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டாக இருக்கணும். ரெசிஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் க்ரோ ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரணும். நல்ல ரெசிஸ்டன்சி இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் குயிக்கராக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற எபிலிட்டியும் இருக்கணும். இப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது அப்படின்னா நோயே வராமல் இருக்குது, டாலரேட் பண்ணியிருக்கு, ஈஸியாக க்ரோ ஆகுது. ஆனால் அதில் ஈல்டிங் பாடாக இருக்குன்னா அதுவும் யூஸ்லெஸ் ஆகிடும் இல்லையா. நல்ல ஈல்டிங்கும் கிடைக்கணும். ஒரு ப்ரீடர்ஸ்க்கு இந்த வேரியேஷன்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணும், எதுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னா லெஸ் இன்புட்டில் குறைஞ்ச செலவில் நல்ல ரெசிஸ்டன்சி இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற மாதிரி நல்ல ஈல்டிங்கை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்ஸை க்ரைட்டீரியாஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் எது அப்படின்னா வேரியேஷன் சொல்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எவல்யூஷனுக்கு ஒரு பேசிக் கான்ஸ்டியன்ஸாக ரா மெட்டீரியல்ஸாக எது இருக்கும் அப்படின்னா இந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். எவல்யூஷன் கிராஜுவல் சேஞ்சஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் தான் எவல்யூஷன் இல்லையா. ஒரு ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் அக்யூர் பண்ணி தான் அது இவால்வ் ஆகும். அப்படி ஒரு ஆர்கானிசத்தில் எவல்யூஷன் நடக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை எது ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா இந்த வேரியேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் தான் ப்ரொவைட் பண்ணும். இதுதான் வேரியேஷன் ஹெரிடிட்டின்றதும் ஜெனட்டிக்ஸ்ன்றதும் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது கேரக்டர்ஸ், சில கேரக்டர்ஸ் பேரண்ட் கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு இன்ஹெரிட் ஆகுது தான் ஹெரிடிட்டி ஆஸ் வெல் அஸ் ஜெனட்டிக்ஸ் ஆகும். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். வேரியேஷன் என்பது ஒரு நேச்சுரல் பாப்புலேஷன்லையோ இல்லை ஒரு நேச்சுரல் ஸ்பீஷியஸ்லையோ அதோடைய கேரக்டர்ஸில் இருக்கிற சேஞ்சஸ், அதோடைய கேரக்டர்ஸில் எந்த ஆர்கானிசம் சேஞ்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அதுதான் வேரியண்ட் ஆர்கானிசமாக இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் வேரியேஷனாக இருக்கும். வேரியேஷன் என்பது ஸ்ட்ரகிள் பெட்டர் ஃபிட்டட் ஃபார் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு ஆர்கானிசம் ஒரு ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஓவர் கம் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு சஸ்டைன் ஆகிறதுக்கு ரீடைன் ஆகிறதுக்கு எது இம்பார்ட்டன்ட் ஒன்னா வேரியேஷன் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். as well as environmental climatic condition சேஞ்சஸை ஓவர் கம் பண்ணி அடாப்ட் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கும் நமக்கு வேரியேஷன் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். நேச்சுரல் செலெக்ஷன் நேச்சுரல் ஸ்ட்ரகிளை
ஓவர்கம் பண்ணி க்ரோ ஆகிற பிளான்ட்டை நேச்சுரலி செலக்டட் பிளான்ட் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. அந்த நேச்சுரல் செலெக்ஷனுக்கு தேவையான ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுறது வேரியேஷன்ஸாக இருக்கும். அண்ட் ப்ரீடர்ஸ்க்கு லெஸ் இன்புட்டில் நல்ல ரெசிஸ்டன்சியோட ஃபாஸ்ட் ஆர் குயிக்காக க்ரோ ஆகிற மாதிரி நல்ல ஈல்டிங்கை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தேவையான கேரக்டர்ஸை ப்ரொவைட் பண்ணுறது இந்த வேரியண்ட்டாக இருக்கும். எவல்யூஷனுக்கு தேவையான பேசிக் ரா மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த வேரியண்ட்டாக இருக்கும். வேரியண்ட் என்னது? வேரியேஷன் ப்ராசஸை அக்யூர் பண்ணிக்கிற ஆர்கானிசத்தை தான் வேரியண்ட் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. எஸ், தேங்க்யூ.